ஹலோ வைஸ், காலை வெறும் வயிற்றில் ஒரு கப் தயிர் சாப்பிடுவதா கிடைக்கும் நன்மைகள். இன்றைக்கி வெயில் சீசன் அதிகமாகிருச்சு. இன்றைக்கி நிறைய மக்கள் எதிர்பார்க்குறது ஒரு கப் தயிர் மதியம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில் அது நல்ல விஷயந்தான். பட்டு அந்த தயிரை நாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது இன்னும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க. தயிரோட பேசிக் நேச்சரே ஒரு ஹீட்டு தான். தயிர் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ தயிர் சாப்பிட்டாலும் அந்த தயிரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவது மிகவும் நல்லது. இந்த காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடுவதால் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்குதுங்க. இந்த தயிரில் கால்சியம், வைட்டமின் B2, வைட்டமின் B12, பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக காணப்படுதுங்க. தயிர் என்பது ஒரு லைட் ஃபுட்டு மற்றும் இதை பாலை விட வேகமாக ஜீரணமாகக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, குட் டைஜஷன். தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் அதிகம் இருக்குங்க. அதாவது ப்ரோபயோட்டிக்கள் அதிகமாக இருக்குது. இது குடல் ஆரோக்கியத்திற்கும் குடல் செயல்பாடுகளுக்கும் மிகவும் நல்லது. ஸோ செரிமான பிரச்சனை உள்ளவங்க காலை வெறும் வயிற்றில் ஒரு கப் தயிரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது செரிமான பிரச்சனையை நீங்கள் சரி செய்யலாம். நம்பர் 2, ஹை இம்யூனிட்டி. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. தயிரில் உள்ள பாக்டீரியாக்கள் குடலை தாக்கும் நோய் கிருமிகளை எதிர்த்து போராடி குடலுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கக்கூடியவை. ஆய்வு ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயிர் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, தயிரில் காணப்படும் ப்ரோபயோட்டிக்குகள் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறதாங்க. ஸோ உடலை தாக்கும் நோய் கிருமிகளை எதிர்த்து போராட இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் உதவுகின்றன. உங்கள் உடலில் வெள்ளை அணுக்களின் அளவு சிறப்பாக இருந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாகவும் தரமானதாக இருக்கும். நம்பர் 3, சரும ஆரோக்கியம். தயிரை தினமும் உட்கொண்டு வந்தால் உங்கள் சருமம் வறட்சி அடைவதை தடுத்து சருமத்தை போதுமான அளவு ஈரப்பதத்துடன் வைத்து கொள்ள முடியும். ஒருவருக்கு இரைப்பை குடல் பிரச்சனை இருந்தால் அது சருமத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. ஸோ தயிரை காலை எழுந்ததும் உட்கொள்ளும் பொழுது இரைப்பை பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து உங்களுக்கு வரக்கூடிய சரும பிரச்சனைகளை நீங்கள் தடுக்க முடியும். நம்பர் 4, உயர் இரத்த அழுத்தம் குறையும். ஆய்வு ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தினமும் தயிர் சாப்பிடாதவர்களை விட தயிர் சாப்பிடுபவர்களுக்கு 31% உயர் இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாங்க. தயிரில் புரோட்டீன்களுடன் பொட்டாசியம், வைட்டமின் B12 மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுவதால் இவை இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செய்கிறது. ஸோ டெய்லி தயிரை உட்கொண்டு வந்தால் அது தேவையற்ற கொழுப்பின் அளவை குறைப்பதோடு உயர் இரத்த அழுத்தம் வருவதை தடுக்கவும் செய்கிறதாங்க. நம்பர் 5, யோனி தொற்றுகளை தடுக்கிறது. பெண்கள் தினமும் தயிரை தங்களின் தினசரி உணவில் சேர்த்து வந்தால் அது அந்தரங்க பகுதிகளில் ஈஸ்ட் தொற்றுகள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்க உதவி செய்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் தயிரில் உள்ள ப்ரோபயோட்டிக்குகள். இவை உடலில் தொற்றுக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவி செய்கிறது. நம்பர் 6, எலும்புகள் ஆரோக்கியம். ஒரு கப் அதாவது 250 கிராம் தயிரில் சுமார் 275 மில்லிகிராம் கால்சியம் காணப்படுகிறதுங்க. இது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு தேவையான அளவு கால்சியத்தை வழங்குவதால் எலும்புகளை வலுவாகவும் அடர்த்தியுடனும் நீங்கள் வைத்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாமல் 40 வயதிற்கு மேற்பட்டு வரக்கூடிய எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளான கால்வலி, மூட்டுவலி அண்டு ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியும். மேலும் தயிரில் கொழுப்புகள் மற்றும் கலோரிகள் மிகவும் குறைவு என்பதால் இது உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள உதவுகிறது. அதோடு உங்கள் பற்களை வலுவாகவும் வைத்து கொள்ள செய்கிறது. நம்பர் 7, வெயிட் லாஸ்.
நமது வயிற்றை சுற்றி கொழுப்புகள் தேங்குவதற்கு காரணம் கார்டிசோல் எனும் ஹார்மோனின் ஒழுங்கற்ற தன்மைதாங்க. தயிரில் கால்சியம் அதிகம் காணப்படுவதால் இவை கார்டிசோல் உற்பத்தியை குறைத்து உங்களை ஃபிட்டாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. மேலும் தயிர் லைட் ஃபுட் மட்டுமின்றி வயிற்றை எளிதாக நிரப்பக்கூடியது. ஸோ அடிக்கடி ஏதாவது சாப்பிட்றன்னு சொல்லி உங்களுக்கு இது தோணாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைத்தா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கப் தயிர் சாப்பிடுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இதேபோல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.